ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன்லைக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவு டு ஃபைண்ட் ஆர்ஜின் ஐபி மேனுவல் அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு இன்னும் நான் வேறு மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கைஸ், லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வீடியோ போட முடியல. ஸோ காலேஜ் ஒர்க் இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். கீப் சப்போர்ட்டிங். ஸோ கைஸ், லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare அப்படின்ற ஒரு டூல் வச்சு ஹவு டு ஃபைண்ட் ஆர்ஜின் ஐபி அப்படின்ட்டு ஒரு ஆட்டோமேஷனில் ஒரு டூல் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்துட்டு மேனுவல் அப்ரோச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Cloudflareனா என்ன, CDNனா என்ன, ஹவு டு ஃபைண்ட் அண்ட் ஆர்ஜின் ஐபி, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால, மற்ற வீடியோலாம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வரலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். லைக் இந்த பக் ஆர்ஜின் ஐபி, ஹவு டு ஃபைண்ட் ஆர்ஜின் ஐபி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக் வந்துட்டு என்ன கான்செப்டுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா CDN அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரும். ஸோ ஓகே, இந்த CDN அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வருக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு CDN அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அசம்பிளி நடக்குது, ஒரு பெரிய கிரவுண்டில் அசம்பிளி நடக்குது. அங்கே வந்துட்டு ஒரு சார் வந்துட்டு ஸ்டேஜில் வந்துட்டு அட்டென்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்டிசன் கமெண்ட் கொடுக்குறாரு. மேபி வந்துட்டு நார்மலாக ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 to 3 ரோஸ்க்கு மட்டும் தான் கேட்கும். ஓகேவா? ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு 3 to 4 ரோஸ் கேட்கும். இப்போ அப்படி இல்லாமல் ஒரு மைக் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? மைக் எடுத்துட்டு கமெண்ட் கொடுக்குறாரு. இப்போ மைக் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்பீக்கர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மைக்கில் கொடுக்குறதுனால அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிரின்சிபல் ரூம் கிட்ட இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காரிடோரில் இருக்கும், வெராண்டாவில் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிட்ட இருக்கும் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு வெறும் அந்த 3 to 4 ரோஸ் கிட்ட மட்டும் கேட்காம ஒரு ஹோல் நெட்வொர்க், ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த CDN அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்? ஓகேவா? இப்போ நார்மலா அந்த மைக்ல சொல்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கத்த தேவையில்லை, அண்ட் தென் அவரோட எனர்ஜி சேவ் ஆகுது. சேம் அதே கான்செப்ட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த CDN நெட்வொர்க்குள்ள வரும். ஸோ CDNல வந்துட்டு இப்போ நான் இங்க இருந்து கூகுளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறேன். ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா யூகேல இருந்து ஒருத்தர் அனுப்புவாரு, யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் அனுப்புவாரு, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வெஸ்ட் அட் டைம்ல போகும். ஸோ சப்போஸ் வந்துட்டு உங்களோட ஒரு வெப்சைட் ஒரு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியலன்னா கண்டிப்பா டிடாஸ்க்கு வந்துட்டு வல்னரபிள் ஆயிரும். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த CDN அப்படின்றத எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இந்த 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 ப்ரெசன்டேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த ஒரு 2-3 இமேஜ். ஸோ ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு சர்வர் இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு கண்ட்ரி இருக்கு, இங்க ஒரு கண்ட்ரி. ஸோ யூசர் இங்க இருந்தும் அனுப்புறாரு, இங்க இருந்தும் அனுப்புறாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆர்ஜினல் சர்வர், எப்படி ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ CDN யூஸ் பண்றாங்க. இந்த CDN யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டம்மி சர்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதனாலதான் அதுக்கு பேர் Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்வாங்க. டம்மி சர்வர் இன்சென்ஸ் இதுதான் வந்துட்டு ஒரு CDN. ஓகேவா? இப்போ இங்க கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகேவா, இவர் கொடுக்குற ரெக்வெஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு CDNக்கு போவோம். இங்கதான் மெயின் ஆரிஜின் ஐபி பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. மெயின் சர்வர் வந்துட்டு இங்கதான் இருக்கு. இங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போவோம். இவர் கொடுக்குற ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா CDN யூஸ் பண்ணாங்கன்னா இங்க டைரக்டா போகாம இங்க இருந்து இதுக்குள்ள போவோம். இந்த கண்ட்ரில வந்துட்டு இங்க ஒரு CDN. ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு CDN யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த CDNக்கு பேர் தான் வந்துட்டு Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த CDNக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட், Cloudflare சர்வீஸ் அப்படின்வாங்க. ஸோ இதனால இது யூஸ் பண்றதுனால பாத்தீங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டா இருக்கும், செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பேண்ட்வித் ஸ்பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஐ ஹோப் இங்க வந்துட்டு இந்த Cloudflareனா என்ன, CDN கான்செப்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு CDN வேப். ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு யூசரு இங்க HTTP ரெக்வெஸ்ட் அனுப்புறாரு. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா வேப் வந்துட்டு அதாவது இந்த CDN. ஓகேவா? இந்த CDNக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு அசைன் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் Cloudflare. ஸோ இங்க வந்துட்டு அட்டாக்கர் வந்துட்டு ஏதாச்சும் மலிஷியஸா கொடுத்தா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுரும். இது வந்து டெஸ்டினேஷன் சர்வர், நார்மல் ஒரு CDN வேப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த விசிட்டர் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இந்த ஆர்ஜின் ஐபிக்குள்ள டைரக்டா கொடுக்க ட்ரை பண்றாரு. ஓகேவா? டைரக்டா கொடுக்க ட்ரை பண்ணா இது வந்துட்டு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மூடிட்டு வந்துட்டு என்னோட CDNக்குள்ள கூட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் அட்டாக்கர் வந்துட்டு இந்த ஆர்ஜின் ஐபி ஃபைண்ட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன்,
இந்த சிடிஎன் வந்துட்டு அவர் பைபாஸ் பண்ணிடுவாரு. ஸோ சிடிஎன் பைபாஸ் பண்றதுனால டைரக்டா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு செர்வருக்கும் ரியல் ஆரிஜின் ஐபிக்கும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். இவ்வளவுதான் கைஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சைட் வந்துட்டு சிடிஎன் யூஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்றதுக்கு வந்துட்டு 2 இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஐ திங்க் எல்லார்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷோடன் அண்ட் தென் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேப்பலைசர். ஓகேவா கைஸ்? இந்த 2 எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேப்பலைசருக்குள்ள போய்க்கோங்க. உங்களோட சைட் வந்து யூஸ் பண்ணுதா இல்லையா, சிடிஎன் யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது. மேக்ஸிமம் இப்போ உள்ள கிரிப்டோ கரன்சி நிறைய சைட் இப்போ யூஸ் பண்றாங்க சிடிஎன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட் இருக்கா. ஸோ இது வந்துட்டு ஒரு சிடிஎன். ஸோ இங்க வந்துட்டு Cloudflare யூஸ் பண்றாங்க. ஒரு சிடிஎன் கான்செப்ட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட நான் ஆரிஜின் ஐபி, இங்க ஒரு ஐபி இருக்கு. இதை நான் டைரக்டா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? டைரக்டா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். என்ட்ரி கொடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டைரக்டா சர்வருக்கு போகாம இது வந்துட்டு என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நீ வந்துட்டு சிடிஎன்குள்ள வாப்பா, அதுக்கடுத்து நீ டைரக்ட் ஐபிக்குள்ள நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதோட டைரக்ட் ஐபி நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்றேன், இப்படிதான் ஃபைன் பண்ணணும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு சிடிஎன் வந்துட்டு என்ன வந்துட்டு தடுத்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு Cloudflare வந்துட்டு என்ன பிளாக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஃபைன் பண்ணலாம் எப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு சைட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும். ஐ திங்க் உங்களோட பிசினஸ் மெயில் ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் கொடுத்தா சம் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. யூ கேன் செக் இட். ஸோ உள்ள வந்தோம்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம Udemy வந்துட்டு இது யூஸ் பண்ணுதா, லைக் Cloudflare யூஸ் பண்ணுதா சிடிஎன். ஸோ இங்க வந்துட்டு நான் ஜஸ்ட் udemy.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? Udemy கொடுக்குறேன். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, இங்க வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இங்க வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட் இருக்கு, கீழே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போயிடுறேன். One minute guys, லோவா இருக்கு சிஸ்டம், ஜஸ்ட் a moment. ஓகே, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்குள்ள போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில் சர்வர், நேம் சர்வர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இங்க ஐபி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க ஒன்னு ஒன்னா செக் பண்ணணும். ஓகேவா? இப்ப சப்போஸ் வந்துட்டு நான் இந்த ஐபி எடுத்திருக்கேன், இந்த ஐபி எடுத்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து டைரக்ட் ஐபி அக்சஸ் நாட் அலோட் அப்படின்னு வருது. இது வந்து Cloudflare யூஸ் பண்ணது டைரக்ட் ஐபி அக்சஸ் நாட் அலோட். சப்போஸ் வந்துட்டு இந்த ஐபி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்படி வராம உங்களுக்கு udemy.com குள்ள போச்சுன்னா, ஓகேவா? சப்போஸ் இப்போ இந்த ஐபி வந்துட்டு டைரக்டா இந்த மாதிரி பிளாக் பண்ணாம udemy.com குள்ள எனக்கு இந்த சைட்டுக்குள்ள டைரக்டா ஆக்சஸ் போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஆரிஜின் ஐபி நீங்க ஃபைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஆரிஜின் ஐபி ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த அட்டாக் மேலும் நீங்க பண்ணலாம். லைக் இட்ஸ் சிமிலர் டு test.php.vulnerable. லைக் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களை டைரக்டரி சர்ச் பண்ணலாம், SQL இன்ஜெக்ஷன். ஸோ ஒரு நடுவில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் மெயின் வெப் சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு சில வேப்லாம் இருக்கும், லைக் ஸ்னாட் ரூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் யூ கேன் ஈஸிலி பைபாஸ் இஃப் யூ ஃபைண்ட் அன் ஆரிஜின் ஐபி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு பைபாஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த இடத்துல Cloudflare வந்துட்டு என்ன வந்துட்டு பிளாக் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்துட்டு என்னால அதோட ஆரிஜின் ஐபி என்னால ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு ஆரிஜின் ஐபி ஒரு ஐபியும் வந்துட்டு நீங்க செக் பண்ணணும். சப்போஸ் ஐபி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்துட்டு உங்களுக்கு சைட்டுக்குள்ள எடுத்து போயிடுச்சுன்னா அது வந்துட்டு வல்னரபிள் அப்படின்னு அர்த்தம் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட சைட்டோட டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்துட்டு அவங்களோட ஆரிஜின் ஐபி வந்துட்டு ரிவீல் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ரிவீல் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு வல்னரபிள். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்தர் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஐ ஹோப் இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். See you in the next video.